रानीपेट जिले में वल्लाहजापेट नगर पालिका के 14वें वार्ड में मौजूद द्रौपदी अम्मन मंदिर के आसपास के इलाके में शिकायत की गई है कि कुछ लोग सरकारी नाथमपुर बॉक्कू जमीन पर गैर कानूनी तरीके से कब्जा कर रहे हैं, जिसका इस्तेमाल 50 साल से ज्यादा समय से आम लोगों, गाड़ियों और एम्बुलेंस के आने जाने के लिए किया जा रहा है और कंस्ट्रक्शन का काम कर रहे हैं। इस बारे में उद्वम परवगैल पब्लिक वेलफेयर ऑर्गेनाइजेशन के प्रेसिडेंट के कुमार और इलाके की जनता ने मिलकर वल्लाहजापेट तहसीलदार को एक अर्जी दी है। अर्जी में आरोप लगाया कि मंदिर को कोई कानूनी पहचान नहीं है, लेकिन एडमिनिस्ट्रेटर और प्रेसिडेंट होने का दावा करने वाले दो लोग बिना सरकारी इजाजत के कमर्शियल मकसद से दुकानें बनाने की कोशिश कर रहे हैं और इस बारे में पूछने पर जनता को उल्टे सीधे जवाब दे रहे हैं। इससे पहले 27/5/2024 को म्यूनिसिपल कमिश्नर और सिटी सर्वेयर के पास की गई शिकायत के आधार पर अधिकारियों ने साइट की नाप ली और इसे सरकार नाथम सर्टिफाइड किया और अतिक्रमण करने वाले राजेंद्रन को चेतावनी दी, लेकिन अधिकारियों के जाने के बाद अतिक्रमण करने वाले ने, जिसने खुद को एक पॉलिटिकल पार्टी का पूर्व सिटी सेक्रेटरी बताया, शिकायत करने वालों और अधिकारियों को जान से मारने की धमकी दी और गैर कानूनी कंस्ट्रक्शन का काम जारी रखे हुए है और साइट का पट्टा लेने की भी कोशिश कर रहा है। इसलिए इस शिकायत के जरिए जनता की तरफ से डिस्ट्रिक्ट कलेक्टर, म्यूनिसिपल कमिश्नर और पुलिस डिपार्टमेंट से विनम्र रिक्वेस्ट की गई है कि जनता का रास्ता रोकने और रुकावट पैदा करने वाले अतिक्रमण को तुरंत हटाया जाए और सरकारी जमीन को वापस दिलाया जाए। संवाददाता सेंथिल कुमार की रिपोर्ट। रानीपेट मावट्टम वालाजापेट श्री द्रौपदी अम्मन कोविल எதிரே உள்ள 21, 26 சர்க்கார் நத்தம் வரும்போது 33 சென்ட் உள்ளது. அந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்கிறார். அந்த இடத்தின் சார்பாக முதல்வரிடமும் வட்டாட்சியர் அலுவலகமிடமும் மனு கொடுத்துள்ளேன். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த இடத்தை கோயில் திருவிழா இப்போது நடைபெறுகிறது. திருவிழா நிறைவில் 50,000 பேருக்கு மட்டும் வருவார். நிற்க இடம் இல்லை, உட்கார கூட இடம் இல்லை. பக்தர்கள் வருவதற்கு கூட இடம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த இடத்தை காலி செய்து, காம்பவுண்டை இடித்து காலி செய்து அந்த இடத்தை பொதுமக்கள் போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்தை திரு ராஜேந்திரன் என்பவர் தனிநபராக ஆக்கிரமிப்பு செய்கிறார். கிருஷ்ணர் கோயிலும் திரௌபதி கிருஷ்ணர் சிலை வைக்கிறன்னு ஊர்ல வசூல் பண்ணி சிலையை கட்டாத காம்பவுண்ட் செவரு, பெரிய ஒரு காம்பவுண்ட் செவரு, மதில் செவரு மாதிரி எழுப்புகிறார். அவரை யாரும் கேட்க முடியல. எதை கேட்டாலும் என்ன கட்டுறன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, பதிலும் சொல்ல மாட்டார். தனி நபராக இருந்து அவர் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்த கவர்மெண்ட் மீட்டு கோயில் அனுபவத்தில் இருக்கணும். அந்த இடம் காலியாக எந்தவித கணக்கும் காட்டுறதில்லை. கோயில் 18 வருஷமாக கோயில் கடத்தை தான் கணக்கு காட்டுறாரு. ஆனா எவ்வளவு வசூல் பண்றாரு, எவ்வளவு சாப்பிட்றாருன்றது யாருக்கும் இதுவரைக்கும் வெளிச்சத்துக்கே வரல. அவர் ஒரு தனி அரசியல் பிரமுகராக இருக்கிறதுனால அவர்கிட்ட யாரும் பொதுமக்கள் கணக்கு. அதே சமயம் 18 வருடமாக கோவில் கணக்கு காட்டுகிறார். இதுவரை எந்த விதமான கணக்கும் காட்டவில்லை. பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கடத்தில் தான் கோவில் இருக்கிறது. இருந்தும் அந்த காம்பவுண்டுக்கு அம்மன் சிலை கட்டுகிறேன்னு சொல்லி காம்பவுண்டு கட்டி இதுவரை எது கட்டுறாரு, என்ன கட்டுறாருன்னு தெரியவில்லை. அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். வாலாஜாபேட்டை திரௌபதி அம்மன் கோவில் பெயரை சொல்லி 2 சிலை கட்டுகிறேன் என்று சொல்லி காம்பவுண்ட் சவரை எழுப்பி பல லட்சம் ரூபாய் மேல் அனுபவித்து அவர் அந்த காம்பவுண்டை கட்டாம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை அனுபவிச்சுன்னு வர்றாரு. காம்பவுண்டை ஆக்கிரமிப்பு பண்றாரு. அந்த புறம்போக்கு இடத்தை உடனே அப்புறப்படுத்தணும். மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடம் கோயில். திருவிழா காலம், தீமிதி காலங்கள் போக்குவரத்து கூட இடையூறாக இருக்கிறது. அந்த காம்பவுண்டு உடனே அப்புறப்படுத்த வேண்டும். ஆர்டிஓவிடம் மனு கொடுத்துள்ளேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ராஜேந்திரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாலாஜா நகர பொதுமக்கள் சார்பாக பொதுநலன் கருதி நம்ம வாலாஜாவில் முதன்மை நகராட்சி வாலாஜா நகர், தமிழ்நாட்டிலேயே முதன்மை நகராட்சி வாலாஜா நகராட்சி. ஆனா இன்றும் கடைசி நிலையில தான் உள்ளது. அது மட்டுமின்றி இந்த வாலாஜா பழம்பெரும் கோயிலான திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பல வருடங்களாக திரு தினபுரட்சி ராஜேந்திரன் அவர்கள் கடந்த 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து திருவிழா நடத்தி கொண்டு வருகிறார். தன்னிச்சையாக வாலாஜா நகரம் யாருடைய அனுமதி இல்லாமல், பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய இளைஞர்கள் யாருடைய உதவி இல்லாமல் நான் தனிச்சையாக செயல்படுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, எல்லாம் நான் எடுக்கத்தான் முடிவு, நான் எடுத்தா சரி என்ற முறையில திருவிழா நடத்தி கொண்டு வருகிறார். யாரும் ஒரு கடல் நீ யாரு, நான் பண்ணுவேன், நான் பண்ணுறதா சரி, யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்ற முறையில நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி கோயில் ஆலயம் எதிரே இளைஞர்கள் விளையாட்டு பயன்பாட்டிற்காகவும் பொதுமக்கள் போக்குவரத்துக்காகவும் இருந்த இடத்தில் சர்க்கார் நத்தம்பூர் இடத்துல ஆலய ஆக்கிரமிப்பு செய்து இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இப்போது திருவிழா நடைபெற்றிருந்த நிலையில் ஆலயத்தில் பக்தகோடிகள், முதியோர்கள், வயதோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளி அனைவரும் அந்த பக்கம் போவாருங்க. நிறைய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. இதை நீங்கள் வீடியோவில் நீங்கள் காணும்போது உங்களுக்கே தெரியும். அது
அது மட்டுமின்றி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு அதுக்கான தொடர்பு வழக்குகள் இருக்கிறது, நிலையில் உள்ளது. அதுக்கான தீர்வு காணும்படி விரைவில் கேட்டுக்கொள்கிறோம். எங்க பேர் வந்து சக்திவேல். இதே பகுதியில் சார்ந்தவர் நான். தொடர்ந்து இதை நான் சந்தித்துக் கொண்டுதான் வருகிறேன். அனைத்து மக்களுக்கும், இந்த பகுதியில் மக்கள் அனைவருக்கும் தெரியும். காம்பவுண்ட் அகற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது வந்து அந்த காம்பவுண்டு கூட பாத்தீங்கன்னாக்கா குறைந்த செலவில் இல்லை. அது வந்து அந்த காம்பவுண்டு அந்த சிலையை முற்றிடலாம், அந்த சிலையை கட்டி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து காம்பவுண்டு அகலமும் அதனுடைய கம்பிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வரலாறு பேசணும். அந்த மாதிரி போட்டு நான் கேட்டக்கா நான் என்னுடைய வரலாறு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. வரலாறு யாருடைய வரலாறு பேசணும் அதான் தெரியல. தினப்பட்சி ராஜேந்திரன் அவருடைய வரலாறு பேசணும் அப்படின்றாரு. தன்னிச்சையா செயல்படுற அதோட பணம்லாம் வந்து வீணா போகிறது. மக்களுடைய பணம், அவருடைய பணம் சொந்த பணத்துல செய்யல. மொத்த பேர் மக்களுடைய பணத்தை செஞ்சாரு. அதெல்லாம் ஒரு கொரோனா டைம்ல வசூல் பண்ணாரு, திருவிழாக்காக வசூல் பண்ணாரு. அதுக்கான பணம் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் நிலைவில் உள்ளது. நிறைய வந்து நம்ம வாக்குவாதம் கேட்டுதான் மக்கள் சார்பும் பொதுமக்கள் தான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கு எதற்குமே அவர் தீர்வு காணவில்லை. ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னாக்கா இங்கவா பேசிக்கலாம் அங்கவா பேசலாம்னு சொல்லி பேசாரு. இது வரைக்கும் ஒரு திருவிழா முடிஞ்சு கூட ஆலயத்துல நிர்வாகம் முடிஞ்சு கூட்டமும் இது வரைக்கும் நடைபெறவில்லை. திருவிழா பண்ண போறோன்றதும் கூட்டம் நடத்தல. திருவிழா முடிஞ்சப்ப கணக்கு வழக்கு பார்க்கறதும் திருவிழா நடத்தப்படவில்லை. இது வரைக்கும் தன்னிச்சையாக சுயமாக வருமானம் எல்லாமே இதுவாகிறது. எல்லாமே வந்து உபயம், ஆட்டத்துல இருந்து பாரதத்துல இருந்து எல்லாமே உபயம் போற நிலையில அதுக்கான வருமானம் எல்லாம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் கணக்கு காமிக்கிறாரு. எல்லா கணக்கு நான் கூட எழுதி காமிக்கலாம். இந்த செலவாச்சு காமிக்கலாம். யாருக்கு தெரியும் அது கரெக்டான கணக்கு செலவாச்சு, கரெக்டான செலவாச்சு, அந்த பணம் என்ன ஆச்சு யாருக்கு தான் தெரியும். எல்லாமே உபயன்ற பேர்ல அந்த பணம் வந்து இவ்வளவு போகுது. அந்த பொதுமக்கள் பணத்தை பயன்பாட்டுக்கு கோயில் ஆலயத்துக்கு பயன்பாடு பண்ணிட்டாம இந்த மாதிரி வீண் செலவு பண்றாரு. இடையூறு ஏற்படுற மாதிரி, மக்களுக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி அந்த இடத்துல வாழ்வாதாரங்களே பாதிக்குது. பொதுமக்களுடைய அந்த வியாபாரிகள் நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கடைகள் தெரியுமா இருக்கும். எங்க வந்து ஊருக்கு ஊர்ல வந்து பழைக்கிறாங்க. அந்த வாழ்வாதாரம் மொத்தமே இன்னைக்கு பாதிச்சு. ஏழ்மணி இருந்தா அவங்க வியாபாரம் பண்றாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல ரங்கராட்டம் ஒண்ணு போடுறாங்க, அந்த இடமும் இல்லை. நெருப்பு மெரிக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல. நமக்கு ஆலயத்துல எவ்வளவு இடக்குது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கோயில் ஆலயத்துல இருக்கிற நெருப்பு மெரிப்பாங்க. ஆலயத்துல எதிர்தான் அரவாசல கடமை நடக்கும். எல்லா ஊர்லயுமே எல்லா கிராமத்துலயுமே நெருப்பு மெரிக்கிறது ஆலயத்துல எதிர்ப்பு தான் நடத்தலாம். அந்த அளவுக்கு நம்ம இடம் வசதி இருக்குது. அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து தன்னிச்சையா செயற்படுறாரு. அதுவும் கோயில் இடம் இதுவும் கோயில் இடம் எல்லாமே கோயில் இடம் சொல்லி எல்லாம் ஊரே ஏமாத்திட்டு இருக்காரு. இதை வந்து சரியான தீர்வு காண வேண்டும்.